ஆற்றலுடன் தொலைநோக்கு சிந்தனை கொண்ட என் இனிய இந்திய தேச மக்களே, நான் வாழும் பகுதி கிராம சூழல் நிறைந்த பகுதி. இங்கே அதிகாலை 3 மணிக்கே மக்கள் எழுந்து விடுவார்கள். பெரும்பாலும் கடிகாரங்கள் இவர்களை எழுப்புவதில்லை. முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் என்பார்களே, அது இன்றளவும் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. அதுவும் இவர்கள் எழுவதற்கு உறுதுணையாய் துயிலெழ இசைகுரல் கொடுப்பது சேவல்களும் குயில்களும் இரட்டைவால் குருவிகளும் மயில்களும். முதலில் எழுந்திருப்பது 80 வயதை கடக்கும் தாய்மார்கள், பெரியவர்கள். எழுந்தவுடன் ஆட்டுப்பட்டிகளில் உள்ள ஆடுகளையும் மாடுகளையும் வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தி சாணங்களை அள்ளி எருவில் சேர்த்துவிட்டு அந்த பகுதியை சுத்தம் செய்வார்கள். விசைத்தறி இயங்க ஆரம்பிக்கும். கைத்தறி சப்தமும் கேட்கும். தேநீர் விடுதிகள் தயாராகும். உணவு விடுதிகளும் பரபரப்பாய் தயாராக தொடங்கும். உழவர் சந்தை விறுவிறுப்பாய் இருக்கும். அத்துடன் அவரவர்கள் கடமைகளை ஆற்ற பரபரப்பாய் இயங்க ஆரம்பித்து விடுவார்கள். இவர்கள் வாழ்க்கை தியாகம் நிறைந்தது. இவர்களின் உள்ளம் தியானிப்பது வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதுதான். இவர்களின் உள்ளம் தியானிப்பது தங்கள் வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதுதான். தங்களின் உழைப்பை நம்பி மட்டுமே வாழ்பவர்கள் இவர்கள். தங்களின் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்பவர்கள் இவர்கள். இருந்தும் இவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கவலை உண்டு. அது என்னவென்றால், அது உணவுப் பொருட்கள் அனைத்தின் விலைவாசி ஏற்றம். அது உணவுப் பொருட்களின் அனைத்தின் விலைவாசி ஏற்றம். இந்த மனபாரம் ஒருபுறம் இருந்தாலும் தனது பொருட்களை வணிகத்திற்காகவும் பிற தேவைகளுக்காகவும் எடுத்து செல்லும் வாகனத்தின் வயிற்றை நிரப்பும் எண்ணெயின் விலையும் உயர்வு. ஆக இந்த மொத்த பாரமும் இவர்கள் வயிற்றில் அழுத்தினால் கூட பரவாயில்லை, தலையில் அழுத்துகிறது எழ முடியாத வகையில். ஆக இந்த மொத்த பாரமும் இவர்கள் வயிற்றில் அழுத்தினால் கூட பரவாயில்லை, தலையில் அழுத்துகிறது எழ முடியாத வகையில். அதிகாலை எழுந்து உழைத்த பணமெல்லாம் அதிவிரைவாகவே உருக்குலைந்து போகிறது. அதிகாலை எழுந்து உழைத்த பணமெல்லாம் அதிவிரைவாகவே உருக்குலைந்து போகிறது. இருந்தும் இவர்கள் தங்கள் ஆயுள் வரை நம்புவது கருணாமூர்த்தியான சூரியனை. அந்த சூரியன்தான் தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அதிகாலையே அனைவரும் வணங்குவார்கள். உதய சூரியனே, எங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்ந்து நிதி உயர வேண்டும் அப்பா. உதயநிதியே, எங்களை காத்தருள்வாய் என்று. உதய சூரியனே, எங்கள் வாழ்வில் மாற்றம் நிகழ்ந்து நிதி உயர வேண்டும் அப்பா. உதயநிதியே, எங்களை காத்தருள்வாய் என்று வணங்குவார்கள். அது மட்டுமல்ல, இவர்களிடம் இன்றும் தேய்ந்து போகாத ஓர் குணம். இளையவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அமாவாசை பௌர்ணமி என்றால் தர்ப்பணம் செய்ய மாட்டார்கள். அமாவாசை பௌர்ணமி என்றால் இவர்கள் தர்ப்பணம் செய்ய மாட்டார்கள். தங்களையே அர்ப்பணம் செய்வார்கள். மக்களுக்காக 4-5 வகையான சாதங்கள் செய்து அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் செய்து தானும் உண்டு மகிழ்வார்கள். இதில் இளைஞர்கள் இன்று மிக சிறப்பாக செயலாற்றுகிறார்கள். ஆக எல்லோரும் பசியார அன்னதானம் செய்வதே அனைத்து யோகங்களுக்கும் முக்திக்கும் சொர்க்கத்திற்கும் வழிகாட்டும். பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்துண்டு வள்ளுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அத்துடன் இவர்களுக்கிடையே வெறுப்பு, புறங்கூறல், கசப்பு மொழி கூறல், இகழ்தல் என எதுவும் ஒருபோதும் நிகழ்ந்ததில்லை. ஆக அவரவர் ஆற்றலுக்கு அவரவர்களின் பணியின் நிமித்தத்திற்கும் அவரவர்கள் ஆற்றலுக்கும் அவரவர்களின் பணியின் நிமித்தத்திற்கும் உரிய செயலாற்றலை செயலாற்ற வேண்டியது அவரவர்களின் தலையாய கடமை. ஆக அவரவர் ஆற்றலுக்கும் அவரவர்களின் பணியின் நிமித்தத்திற்கும் உரிய செயல்களை செயலாற்ற வேண்டியது அவரவர்களின் தலையாய கடமை. இங்கே எதிலும் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஒரு சக்கரத்தில் ஒரு ஆரம் பழுதானால் இயங்காமல் போகும். அந்த வாகனம் இயக்கமும் தடைபடும். ஆக
எல்லா பணிகளும் அவரவர்கள் நிலையில் உயர்ந்தது. அதை பழுதாகாமல் பார்த்து கொள்கின்றவர்களின் பணியும் பழுது இல்லாது இருத்தல் வேண்டும். எல்லாருக்கும் பெய்யும் மழை என்பது போல் எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல் அமைந்திட வேண்டியது மிக மிக உத்தமமாகும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. குறள். திராவிட மாடலை போற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பாதையில் பயணிப்போம். மகாத்மா காந்திஜியின் அகிம்சை அறவழியில் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கமுடன். KKR.